ஹே ஒட்டாக்கு ஃபேம், நாங்கள் வந்து போட்காஸ்ட் பண்ணுறோம்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸ்போட்டிஃபைலையும் கேட்டுருப்பீங்க, அது மாதிரி மிட் நைட் எம்சின்னு என்னோட நண்பருடைய யூடியூப் சேனல்லையும் கேட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட போட்காஸ்ட்டை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணலாமே, கொஞ்சம் நல்லா பண்ணலாமேன்னு அவங்க எனக்கு ஒரு மைண்ட் பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது தான் ஒரு யூடியூபர், என்ன யூடியூப்னு சொல்கிறார், ஒரு நிறைய பேர் தெரிஞ்ச ஒரு பாப்புலரான யூடியூபர் தான் அவர். அவர்கிட்ட வந்து டிஎம் பண்ணியிருந்தேன், ப்ரோ வந்து நாங்கள் ஒரு போட்காஸ்ட் பண்ணுறோம், எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு. அவர் வந்து நான் நினைச்சது அவர் வந்து இக்னோர் பண்ணுவார். பட் அவர் இக்னோர் பண்ணாம ஓகே ப்ரோ டைம் சொல்லுங்க வந்து நான் கண்டிப்பா வாரேன்னு சொன்னாரு. ஸோ அவர் வந்து நம்மளோட ஜாயின் பண்ணிட்டார். இந்த போட்காஸ்ட் வந்து நம்மளோட அவர் தான் சேர்ந்து பண்ண போறாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு நான் என்னுடைய மிகப்பெரிய தேங்க்ஸ். நான் வந்து இப்படிப்பட்ட சின்ன யூடியூப் எனக்கு இன்னும் 1K கூட ரீச் பண்ணல. அப்படி இருக்கும்போது என்ன நம்பி ஒரு போட்காஸ்ட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் அவர் மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் யாருன்னு பாத்துடலாம். வேற யாரும் இல்ல, அவர் ஸ்பெஷல் சொல்ற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேவரட்டான நம்ம மோட்டோ பாய் ப்ரோ தான். ப்ரோ வெல்கம் ப்ரோ. ஹாய் 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 கைஸ், நான் தான் உங்க மால்டோ பாய். எனக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்காஸ்ட் பண்ணோம் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை. பட் என்னால் பண்ண முடியல. சரி, பண்றவங்க கிட்ட போயிட்டு ஜாயின் பண்ணிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போதான் தலைவர் வந்துட்டு கூப்பிட்டாரு. சரி ஓகே ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அண்ட் இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஐகானிக்கான வில்லன்ஸ். ஒவ்வொரு அனிமலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வில்லன்ஸ் இருப்பாங்க. பட் ஒரு சில அனிமல் மட்டும்தான் ஐகானிக்கான வில்லன்ஸ் இருப்பாங்க. ஸோ அது யாரு என்ன அப்படின்ற ஒரு டிஸ்கஷனை தான் இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க. மாதிரியே நான் வந்து ஐகானிக் வில்லன்ஸ், அதாவது நாம நிறைய அனிமேஸ் பார்த்திருப்போம். அதுல வந்து ஒரு சில வில்லன்ஸ் தான் நின்று பேசியிருப்பாங்க. எப்படி சொல்ல போனா, நீங்க வந்து மூவிஸ் எடுத்துக்கோங்களேன். இப்ப மூவிஸ் நான் வந்து ஒரு சிலருக்கு இப்ப விக்ரம் படத்தை பத்தி சொல்ல போனா ரோலெக்ஸ்னு ஒரு வில்லன் கொஞ்ச நேரம் தான் வருவான், ஆனா கெத்தா வந்திருப்பாரா. அதே மாதிரி நிறைய அனிமேஸ்லயும் இப்படி கெத்தான வில்லன்ஸ், ஐகானிக்கான வில்லன்ஸ் இருப்பாங்க. அப்படிப்பட்ட வில்லன்ஸ் நாம லிஸ்ட் போட்டு கொண்டு வரோம். லிஸ்ட்னு சொல்றதை விட எல்லாரோட பேசின பேப்பரை கொண்டு வந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை யாருக்கு நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னா, அவ என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் யூடியூபரோட ஓனர் லோச்சாம் ப்ரோ. ப்ரோ நீங்களே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. ஸோ இப்படி ஒரு பாட்காஸ்ட் இருக்குன்னு சொன்ன உடனே செம்ம எக்ஸைட்டட் ஆயிட்டேன். அண்ட் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்ததுனால நான் ஒரு ஸ்பெஷலான ஆன்டாகனிஸ்ட் தான் தூக்கிட்டு வந்திருக்கேன். வேற யாரும் இல்லை, நம்ம டெத் நோட்டோட ஆன்டாகனிஸ்ட் லீடுன்னு சொல்லப்படுற லைட் யாகாமி தான். ஸோ லைட் யாகாமியோட கேரக்டரே வந்துட்டு சூப்பரா வந்துட்டு எழுதியிருப்பாங்க அந்த சீரீஸ்ல. ஃபர்ஸ்ட் ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருப்பாரு. அவரை காமிக்கும் போதே லைக் அவரோட லுக்கை வச்சா நமக்கு தெரியும் இஸ் அ ஹைலி ஐக்யூட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு கட்டத்துல டெத் நோட் கிடைக்குது. அதை வச்சு அவனோட மோட்டிவ்ங்கிறது சிம்பிள். ஐ நீட் டு கில் ஆல் த எனிமீஸ் இன் த வேர்ல்ட். ஐ நீட் டு கில் ஆல் த கிரிமினல்ஸ் இன் த வேர்ல்ட் டு கிவ் ஜஸ்டிஸ் டு பீப்புள். ஸோ இதுதான் வந்துட்டு அவரோட மெயின் மோட்டிவா இருக்கும். அதை வச்சுட்டு கிரிமினல்ஸை கொல்றது இந்த மாதிரியான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல வந்துட்டு அவருக்கு ஏகப்பட்ட தடைகள் வருது. லைக் உள்ள வராரு. இது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி அவர் ஒரு ஆன்டாகனிஸ்டா ஃபைனல் வரைக்குமே செம சக்சஸா கூட்டு போய் அந்த கேரக்டர் வந்துட்டு முடிச்சு வச்சிருப்பாங்கன்னே சொல்லலாம். லைட் யாகாமிய பத்தி எனக்கு தோன்ற விஷயங்கிறது, அவரு என்ன சொல்றது, he had a great choice. I mean, he had a good choice அப்படின்னே சொல்லலாம். அவன் வந்துட்டு நல்லதுதான் செய்யணும்னு நினைச்சான். அவன் எடுத்த பாத் தப்புங்கிறதுனால அவன் ஆன்டாகனிஸ்டா மாறிட்டான். அத வந்துட்டு எனக்கு வந்துட்டு உண்மையுமே ஒரு ஐகானிக்கான வில்லன் எடுக்கும்போது லைட் யாகாமி அந்த லிஸ்ட்ல இல்லாம இருக்க மாட்டாருங்கிறது என்னோட பர்சனல் கருத்து. அயமோட்டாக்கு அப்புறம் மாலட்டோ பாய், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்குமே லைட் யாகாமியை பிடிக்கும் தான். லைட் யாகாமிக்கும் அந்த முக்கியமா அவருடைய அந்த கேரக்டர் தான், அந்த ஐக்யூ, அவர் எந்த அளவுக்கு மைண்ட்ல போயிட்டு ப்ளே பண்றாருன்றது தான் அந்த கதையே. ஸோ அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அயமோட்டாக்கு நீங்களும் அப்படி ஒரு வார்த்தை? கண்டிப்பா என்ன வந்து நம்ம லைட் யாகாமி நீங்க சொன்ன மாதிரிதான். அவர் வந்து பெஸ்ட் வந்து என்ன, அவரோட மோட்டிவ் என்னதே ஒரு கிரிமினல்ஸ் இல்லாத, கிரைம் இல்லாத ஒரு பியூரான ஒரு வேர்ல்ட் உருவாக்கணும், ஒரு பீஸான வேர்ல்ட் உருவாக்கணும். அதுக்காக வந்து அவர் அந்த டெத் நோட்டை வந்து ஒரு நல்லபடியா ஸ்டார்ட்ல யூஸ் பண்ணிருப்பாரு. பட் போக போக அந்த அவரோட மோட்டிவ் என்னதே, அந்த மைண்ட் செட்டை அவரை ஓவர்டேக் பண்ணி அவரை ஈவிலா மாத்திருக்கும். அதாவது பெஸ்ட் வந்து கிரிமினல்ஸை கொண்டவன் போக 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 அவனுக்கு வந்து யாரெல்லாம் அவனை கண்டுபிடிக்காங்களோ, அவன் தான் கீரான்னு கண்டுபிடிக்காங்களோ அப்படிப்பட்டவங்களே போட்டு தள்ளியிருப்பான். இப்படி வந்து நம்ம கீராவோட கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து அந்த டெத் நோட் அனிமி நல்லா காட்டிருப்பாங்க. அப்கோர்ஸ் கீரா தான் மெயின் கேரக்டர், பட் அவன் தான் ஆன்டகனிஸ்ட், அதான் மெயின் பிளாட்டே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து காஷ்ராம டோபிராமா, நீங்க ஏதாச்சும் கீராவை பத்தி சொல்லிருக்கா? ப்ரோ எனக்கு ஹீரோவை சுத்தமா பிடிக்காது ப்ரோ. ஏன்னா அவன் ஸ்டார்டிங் எபிசோட்ல இவனை ஹீரோன்னு சொன்னதுல இருந்தே எனக்கு சுத்தமா பிடிக்கல.
அப்புறம் ஒரு குறிப்பிட்ட எபிசோட்ஸ்க்கு அப்புறம் இல்ல இந்த டெத் நோட் கிடைச்சதுக்கு அப்புறம் என் தலைமை எல்லோட என்ட்ரியா இருக்கட்டும், அவனோட ஃபர்ஸ்ட் லுக்கா இருக்கட்டும், அப்பையில இருந்து எல்லுக்கு நான் ஃபேன் ஆயிட்டேன். அதனால லைட் யாகாமி எனக்கு சுத்தமா பிடிக்காது bro. நான் என்ன சொல்றது, இட் அட்டாக்ஸ் த ஹார்ட் ப்ரோ, இட் அட்டாக்ஸ் த ஹார்ட். அவர் வந்துட்டு ஆன்டாகனிஸ்ட், அதுல வந்துட்டு எனக்கு பர்சனலி வந்துட்டு அது பிடிச்சிருந்துச்சு, அதனாலதான் நான் மென்ஷன் பண்ணேன். ஓகே ஆமா ப்ரோ, எனக்கு வந்து எல் பிடிக்கும், நியர் பிடிக்கும், ஆனா கீராவை பிடிக்கும். நான் ஹீஸ் ஹியூமன் மேனிபுலேட்டர், அவனுக்கு தேவையானதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவான். ஓகே, பேக் டு த டாபிக். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஹாஷிராமா ப்ரோ வந்து அவருடைய அந்த ஐகானிக்கான வில்லனை பத்தி அவர் பேசுவாரு. ஹாஷிராமா ப்ரோ. டோபிராமன் பேசி நான் பேசுறேன். நான் வந்து இப்ப என்னோட ஐகானிக் கேரக்டரா யார் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் கொண்டு வரணும்னு நினைச்சது வந்து ஃப்ரீஸா தான். தலைவன் ஒரு மோஸ்ட் அண்டர்ரேட்டட் வில்லன், அந்த ஐகானிக் வில்லன் தான் ஃப்ரீஸா. யாரும் தெரியுதா ஃப்ரீஸா யாருன்னு? டிராகன் பால் தானே? ஆமா, 12 யூனிவர்ஸ் எதுக்குற அந்த இவன் ஒத்தால எதுக்குறான். அவனோட கேரக்டர் டெவலப்மெண்ட் எவ்வளவு இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு இதுலயும் தலைவன் தான் வில்லனாவே இருப்பான், மோஸ்ட் ஆஃப் த வில்லன். திரும்பின மாதிரி இருக்கான். அப்படி இருக்கவன் அவன் ஒரு ஐகானிக். அப்படின்னா எனக்கு ரீசெண்டா பார்த்த அனிமேல எது பிடிச்சிருச்சு அப்படின்னா, எனக்கு ஃபயர் ஃபோர்ஸ்ல ஜோக்கர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜோக்கர் அந்த அந்த டீமுக்கும் தலைவனோட என்ட்ரிஸுக்குமே நல்ல ஃபேன் ஆகிட்டேன். அப்புறம் அவனோட ஸ்டார்டிங்ல காட்டும்போது ஃபுல் வில்லனா தான் காமிச்சிருப்பானுங்க. ஒரு சில அந்த பவுடர்ஸை யூஸ் பண்ணி கொல்றதா இருக்கட்டும், ஃபயரை யூஸ் பண்றதா இருக்கட்டும், அந்த டைம்ல வந்து அவன் மூலியமா தான் அந்த ஃபயர் அந்த டீமன்ஸ் வர மாதிரியே காமிச்சிருப்பானுங்க. இன்ஃபர்னஸ் வர மாதிரியே காமிச்சிருப்பானுங்க. ஆனா ஒரு 2-3 எபிசோட் தள்ளி போக ஆரம்பிச்சோன்னா தலைவனோட நோக்கத்தை காமிக்கும் போது தலைவன் வந்து ஒரு ஆன்டி ஹீரோவா தான் காமிச்சிருப்பானுங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. 2-3 வார்த்தை உங்களோட கருத்து இந்த கேரக்டர்ஸை பத்தி தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்லுங்களேன், நான் தெரிஞ்சுக்கிறேன். மால்டோ பாய். ஜோக்கர் கேரக்டரை அதாவது அந்த அனிமேல வரக்கூடிய ஜோக்கர் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டரை விட எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாரு பாத்தீங்களா, அந்த வாய்ஸ் ஓவருக்கு தான் நல்லா அடிக்ட். சூடான்னு நினைக்கிறேன் அவரு வாய்ஸ் ஓவர் கொடுத்தாரு. ஆமா, சூடா. அவருடைய வாய்ஸுக்கு நான் அடிக்ட். அதுலயும் அந்த சாங் வருமே, அந்த டீமுக்கு அடிமை ப்ரோ. ஜோக்கரை பத்தி பேசும்போது தலைவனோட அந்த ஐகானிக் அந்த சாங்க சொல்லணும்ல. ஜோக்கர்னு சொல்லிடாத, அப்புறம் வந்து டிசில இருக்கிற ஜோக்கரை தூக்கிட்டு வந்துருவானுங்க. கொஞ்சம் பெலாவலியா சொல்லு. அவ்வளவு பெரிய தற்குறியாவா இருக்க போறானுங்க நம்ம வீடியோ பாக்குறவனுங்க. இல்ல ப்ரோ, ஜுஜுட்சு கைஸ்ல கென்டோ வருவார் பாத்தீங்களா, அவருக்குமே அவரு வாய்ஸ் கொடுத்தாரு. ஆமா ஆமா தம்பி டைம் முடிஞ்சு, அது இங்கிலீஷ்ல வரும். ஓவர் டைம் பாக்காதான்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் சொல்லுவார் பாத்தீங்களா, அதெல்லாம் ஆமா ஆமா ஆமா. இந்த சாங் வந்து நான் அந்த அந்த எபிசோட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல வந்து அந்த மெசேஜ் டோனா வச்சிருந்தேன், நல்லா இருந்துச்சு. என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் யாரா அவன் கிரிஞ்சு கும்பிட்ட அப்படின்னு பாப்பானுங்க. பரவாயில்ல, நீ யாரா சொல்லிட்டு போ, எனக்கு என்ன, எனக்கு பிடிச்சிருக்கு நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அதை மாத்திட்டேன். அதுக்கப்புறம் இந்த டிரின் அதுதான் இருக்கு. இல்ல அந்த ஃபுல் சாங் வரும் யாராவது மெசேஜ் பண்ணா. நெக்ஸ்ட் கால் ரிங்டோனா வந்து கீரா லாஃப் வச்சுங்க, ஈவில் லாஃப் ரிங்டோன். இதுக்காம டெத் நோட் அனிமே பார்க்கல. நான் மெசேஜ் டோன் தான் வச்சிருக்கேன். சரி, ஒவ்வொரு டைம் சிரிப்பான். அப்படின்னா யமட்டோ கூட டயலாக் போடுங்கடா, நல்லா இருக்கும். எங்க போகுது பத்தியா? அது ஒரு வார்த்தைடா, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, என்ன தமிழ் மீனிங், ஓகேவா? நீங்க வந்து ஏன் இப்படிலாம் பண்றீங்க? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேக் டு த டாபிக். தம்பி பேசினா அண்ணன் கண்டிப்பா பேசியே ஆகணும். சோ காசிராமா, தாங்கள் வாதத்தினை தொடருமாறு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஃப்ரீஸா பத்தி ஒரு 4 வார்த்தை சொல்லிட்டு வாதத்தை தொடங்கி விடுங்க. நான் யாரை பத்தி பேச போறேன்னா, நம்ம ஜுஜுட்சு கைஸ்ல உள்ள சுகுணா பத்தி தான் பேச போறேன். எல்லாருக்கும் சுகுணா தெரியும். ஜுஜுட்சு கைஸ்ல வந்து எல்லாரும் பாத்துருப்பீங்க. நருட்டோக்கு அப்புறம் எல்லாருக்கும் தமிழ் டபுள் பார்த்தவங்க எல்லாருக்கும் பிடிச்ச அனிமினா ஜுஜுட்சு கைஸ் தான் நினைக்கிறேன். எனக்கு கென்டோ பிடிக்கும் ஜுஜுட்சு கைஸ்ல. அந்த டைய கையில மாட்டின்னு வரும்போதுதான் ஐயோ கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட். அதெல்லாம் அவனோட மோட்டிவ் நல்ல
யோ 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 என்னையா சூப்பரா இருக்குன்ற ஐ மீன் அதாவது அவரோட அந்த ஒரு என்ன சொல்றது டார்க் ப்ரோ இப்ப தலைவனை தாண்டி பீச்ல இது கட்ட போறானுங்க தெரியுமா? பீச் கட்ட போறானுங்க. அது கட்டிட்டாங்க. பீச்ல அது கட்ட போறாங்க ப்ரோ. சிங்கப்பூர்லயா? இங்க சிங்கப்பூர்ல தானே அவருடைய லாஸ்ட் மலேசியா கனவு இல்லையா? மலேசியா. சாரி சாரி. சோ அதனால ஒரு மெமோரியல் மாதிரி. சுகுணா பத்தி பேசுங்க ப்ரோ. ஆமா ஆமா தலைவர் சுகுணா பத்தி பேசுங்க. சுகுணா சுகுணா எப்படின்னா ஒரு வில்லன் எடுத்துக்கிட்டாலே அவங்க வந்து அவங்களோட இப்ப வந்து ஒரு வில்லன் எடுத்துக்கிட்டா அவங்களோட மோட்டிவ் என்னன்னு தான் யோசிப்பாங்க. சுகுணா வந்து இந்த டொமைன் எக்ஸ்பென்ஷன் போட்டான் தெரியுமா? அந்த வந்து இப்போ ஒரு அனிமே ஆர்க் வந்துருக்கு தெரியுமா? அதுல போட்டான் தெரியுமா? அதுல சுத்தி எத்தனை மக்கள் இருந்தாலும் அவனோட மோட்டிவ்க்காக டொமைன் எக்ஸ்பென்ஷன் போட்டு சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் அவங்கள கொண்டாம்ல. அதுதான் ப்ரோ ஒரு வில்லனுக்கான இது. சிபுயா இருக்குல்ல ஜோகோ வெர்சஸ் சுகுணா ஃபைட்டா. இஸ் க்ளீன் வில்லன்னு சொல்றாப்ல. அதான் ப்ரோ ஒரு வில்லனுக்கான இது. அதே மாதிரி தானே நம்ம இதுல டிராகன் பால்ல இவர் சொன்னாரு டோபிராமா அதே மாதிரி ப்ரோ ஒரு டோட்டல் வில்லன். நம்ம இவன் வந்து ஒரு வில்லன் சொல்ல முடியாது, ஒரு டிமான் மாதிரி தானே சுக்குனா. ஒரு உடம்புல நம்ம யூஜி கலரி உடம்புல இருக்கிறதுனாலதான் நம்ம ஒரு பாயிண்ட் தான். உண்மையாவே வந்துட்டு நான் சொன்னதாகட்டும் டெத் நோட்டு நருட்டோல எத்தனை வில்லன்ஸ் இருக்காங்க, எல்லாமே புரோக்கன் ஹீரோஸ். அவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல எய்ம் இருந்தது. அந்த மாதிரி ஒரு பியூர் வில்லனா நம்ம கிளீனான பியூர் வில்லன் தான் சுக்குனா. அது கூப்பிட்டு சூப்பரா இருக்கும். கொஞ்சம் பொறுங்கடா. ஒரு எமோஷனால வில்லனா மாறிப்பாங்க ப்ரோ. ஜேஜேக்கு மாங்கா ரீட் பண்ணுங்க தெரியும். அதான் ஒரு மீம்ல கூட வரும்ல ப்ரோ மாங்கா என்ன ஃபுல் மாங்கா ரீட் பண்றதுக்கும் இப்ப 259 என்னமோ தான் வந்திருக்கு. இன்னும் தலைவன் கூட ஃபைட்டு போய்கிட்டே இருக்கு. 2 கை 3 கையை இழந்துட்டான், ஒத்த கைதான் இருக்கு இப்போதைக்கு எனக்கு. அந்த அதுக்கு அடுத்து இப்ப கடைசி ப்ரோ கடைசி பேனல்ல வந்து தலைவன் இவன் வந்துட்டான் யூஜிக்கு அவனுக்கும் ஃபைட்டு தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. போட்டுக்கிட்டே இருக்கான் ப்ரோ, விடாம போட்டுக்கிட்டே இருக்கான். பிளாக் பிளாஷ் ரெக்கார்ட் பீட் பண்ணிட்டான். இப்ப 8 டைம் ஒரே சாப்டர்ல போட்டுருப்பான். 8 டைம் அதேதான். கோஜோவே சொல்லியிருப்பான் ப்ரோ, நனாமி அளவுக்கு போட முடியாதுன்னு. நனாமிய பீட் பண்ணிட்டான். இப்பதான் யூஜிக்கு வந்து அந்த ஆண்டனின்ற அந்த ஃபார்முக்குள்ள கொண்டு வந்துகிட்டு இருக்கான். யாரு கோஜோ ரிட்டர்ன் ஆகுற மாதிரி இவர் ரிட்டர்ன் ஆகுறாரு. அதுதானே ப்ரோ ரிட்டர்ன் ஆகுறாரு. குராமா ரிட்டர்ன் ஆகுற மாதிரி கோஜோ ரிட்டர்ன் சொன்னா தானே? அதெல்லாம் இல்ல ப்ரோ, தலைவர் சும்மா ஏப்ரல் ஃபூல் பண்ணேன்னு போட்டாரு. இல்ல கோஜோ மாதிரி வச்சு ஒரு இதுல போட்டானுங்க. பட் கன்ஃபார்ம் ஆனா கன்ஃபார்மா ஒரு ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இல்ல ப்ரோ கோஜோ எடுத்துட்டு போற மாதிரி காமிச்சாங்கல்ல. ப்ரோ அது காமிச்சாங்க ப்ரோ. இது பாடி எடுத்துட்டு போன மாதிரி காமிச்சாங்க. டெக்னிக் அதுதானே. இது நானும் ஒன்றா நீங்க வந்து சீக்கிரமா பாப்பீங்க. யாரு நம்ம சுகுணாவும் யூஜியும் பெரியப்பா மகன்டா. அவன் குடும்ப பிரச்சனை, நாம அதுக்குலாம் தலையிடக்கூடாது. நானும் பார்த்தேன். அது என்ன சொல்றது காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ப்ளீச் பார்த்தவங்களுக்கு எப்படின்னா நம்ம இவன் இருப்பான்ல கென்டோ உடம்புக்குள்ள இவன் இருப்பான்ல, அவன் பேர் என்ன? அந்த மூளை இருக்கும்ல, ஒரு மூளை மட்டும் பேசும்ல, பேர் மறந்துட்டே. கெஞ்சாக்கோ தான் பண்ணிருப்பான். கெஞ்சாக்கோ வந்து என்ன பண்ணிருப்பான்னா சுகுணாவோட அவன் தம்பியை கொன்னு சாப்பிட்டு பிறந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் ஒரு பேனல்ல. அதே பேனல்ல தான் சொல்லுவான் கெஞ்சாக்கு வந்து என் தம்பியோட அந்த டிஎன்ஏ வச்சு அவனை மாதிரி ஒரு குளோனை ரெடி பண்ணி அவனுக்கு பிறந்தவன் தான் யூஜி அப்படின்னு ஒரு அந்த இப்ப ரீசெண்டா சொல்லியிருப்பான். அது வேற. ஐ ஹேவ் டவுட்ரா, யாருன்னு தெரிஞ்சவங்க சொல்ல முடியுமா? சொல்லியா நம்ம மொட்டோபாய் இருக்கார் சொல்லுவாரு. கெஞ்சாக்கு ஆம்பளையா பொம்பளையா? அவன் எந்த பாடியில இருக்கானோ அத மாதிரி ப்ரோ. அவன் நீதான் ப்ரோ, மாத்தினே இருப்பான் ப்ரோ. டேய் அவன் ஒரு வானவி ப்ரோ. கெஞ்சாக்கு ஒரு வானவி. வேணாம்டா.
சரி சரி சரி